ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே லக்ஷ்மி நரசிம்ம பரபிரமணே நமக. நமஸ்காரங்கள். அந்த யோக நரசிம்மனின் தாமரை திருவடியிலே மனம் லயித்து ஒன்றுபட்டு தியானித்து இந்த நரசிம்மனின் அனுகிரகம் பெற்று உய்வடைவோம். அந்த 4 வேதங்கள் போற்றி புகழும் பெருமாள் அவனே. பிறப்புக்கும் இறப்புக்கும் சுற்றி சுழன்றடிக்கும் இந்த சம்சார சாகரத்தை கடக்கும் நம்மை அதிலிருந்து மீட்டி எடுக்கும் ஒரே வழி அவனே. அந்த ரிசிம்மனே நம்முடைய பாப கர்ம பலன்களை உடைத்து தூள் தூளாக்கி அந்த மோட்சத்தை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் பரோபகாரி. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார அழகான ஒரு உரையாடல். என் வீட்டில் உள்ள குழந்தை ஒரு அழகிய வினா தொடுத்து கேள்விகளை கேட்பதில் அபார பிரியம் அவர்களுக்கு கேட்டுக்கொண்டே போவார். இந்த நரசிம்மர் கோவிலில் மட்டும் இருப்பாரா, விக்கிரகங்களில் உள்ளே மட்டும் இருப்பாரா, வேறு எங்கே அவர் இருப்பார்? அந்த நரசிம்மன் தூண் துரும்பு என இல்லாத இடமே கிடையாது. பறந்து விரிந்த இந்த பாரங்கும் உலகெங்கும் வியாபித்து இருக்கிறான். பெருமாள் தொட்ட இடத்தில் எல்லாம் இருப்பார் என்பதற்கு அந்த நரசிம்மன் ஒருவனே ஆதாரம். அவன் சர்வலோக வியாபி. இந்த வார கதையின் அம்சம் இப்போது. குழந்தை கிருஷ்ணருக்கு திருட்டு பொருள் மேல் என்றுமே மோகம் அதிகம். திருடி தின்றால் ருஷி என்று எதையும் திருடி ருசிக்கும் அழகன் அவன். திருடிய தயிர் மோர் வெண்ணெய் நம் இதயம். ஆமாம், நம்மையும் திருடுபவன் தானே அந்த கிருஷ்ணன். உண்மையான பக்தி உடையவரை திருடுக்கொள்ளும் மாய கண்ணன் அந்த கோபாலன். அந்த ஆய்ப்பாடியிலே ஒரு இடைச்சி இருந்தால் அவளுக்கு தான் விற்கும் தயிர் மோர் வெண்ணெய் மேல் மிகுந்த நம்பிக்கை. அதை தயார் செய்து பாலை காய்ச்சி ஏலம் பிடித்து வாசனை கராம்பு எல்லாம் தட்டி போட்டு கமகம என பால் விற்பாள். அவள் தயிருக்கும் மோருக்கும் மிகவும் மதிப்பு. அப்படிப்பட்ட தரம் மனம் நிறைந்த பொருள் விற்பவள். பார்த்தாள் ஒரு நாள் ஏலக்காய் கிராம்பு என வாசனை திரவியங்கள் எல்லாவற்றையும் மாட்டுத்தீவனத்துடன் கலந்தாள். அதை உண்ட அந்த மாடு கறந்த பாலே வாசனை மழையாய் கொட்டி தீர்க்க இப்பொழுது அவர் பொருளுக்கு இன்னும் மோசு. பார்த்து கொண்டே இருந்தான் நம் கிண்ணன். அவளிடம் இதை விலை கொடுத்து வாங்கினால் ருசிக்காது, திருடி கொடுத்தால் தானே ருசி அதிகம் என முடிவு செய்தான். ஒரு நாள் சத்தம் செய்யாமல் அவர்கள் சுவரேறி குதித்தான். மணக்க மணக்க கமக்க என மணக்கும் அந்த வாசனை பாலை குடிக்க ஆரம்பித்தான். இடைச்சியும் பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு நீண்ட கழியை எடுத்தாள். கண்ணன் முதுகிலே போட்டாள் ஒரு போடு. இந்த உலகமே கத்தியது. விழுந்த அடியோ கண்ணனுக்கு, வலித்த வலியோ உலகம் முழுவதும். பெருமாள் எங்கும் உள்ளார், நம்முள்ளே, இந்த ஜீவாத்மா உள்ளே வியாபித்திருக்கும் அந்தர்யாமி அவர். அவர் மேல் விழுந்த அடி என் மேல் விழுந்தது, அவர் மேல் விழுந்தது, உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஜீவன் மேல் விழுந்தது. நரசிம்மன் கோவில் தாண்டி நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே உள்ள சிங்கத்தை அடிக்க நமக்குத்தான் வலிக்கும். நம் நரசிம்மன் நமக்குள்ளே, நம் எண்ணத்துள்ளே, ஆழ் மனத்துள்ளே, நம் அழகிய எண்ணத்துள்ளே குடியிருக்கும் கோலாகலம். அவன் குடியிருக்கும் வீடு பக்தி நிறைந்த பாசம், நேசம், அன்பு, காதல் கொட்டி மண்டி கிடக்கும் நம் மனம், இதயம். அவன் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நாம் உண்டு, உறங்கி, விழித்து, குளித்து எல்லாமே செய்கிறோம். அவன் குடியிருக்கும் இடம் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையான எண்ணங்கள் அழகு கொஞ்சம் துதும்பும் வசந்தமான இடம். அவன் வந்து அமர ஆசைப்படும் ஆனந்த சூழலாய் இருக்க வேண்டும். வாழ்க்கைக்கு தேவையில்லாத குப்பை கூளம் கொண்டு அதை கொட்டி அதனுள்ளே நிரப்பினால் அவன் அதில் விரல் வைக்க மாட்டான். எதுவாயினும் எப்போதாயினும் எந்த நேரமாயினும் அவன் நமக்குள்ளே இருக்கிறான். இதை மனதில் கொண்டு நம்மை திருத்திக் கொண்டு பக்தியும் தூய்மையும் அகத்திலே கொண்டு அரணை சரணடைவோம். ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த வார கேரள திவ்ய தேசம் முதலாவது விஷ்ணுபுரம் நரசிம்ம மூர்த்தி. இது அழகான மாலூர் பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது. சாலக்குடியிலிருந்து 9 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 47 அழகாய் விஷ்ணுபுரம் என்ற புராதன கிராமத்தில் உள்ள நரசிம்மர் கோவில் 1200 வருடங்கள் பழமையானது. அடுத்ததாய் புதுமணச்சேரி நரசிம்மன் கோவில் பிரதான கோவில். இங்கே பெருமாள் நரசிம்மர். பலரொட்டி திருச்சூர் மாவட்டத்தில் உள்ளது. நரசிம்ம ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி இங்கே மிக விசேஷம். குருவாயூரிலிருந்து தெற்கே 5 கிலோமீட்டர் குருவாயூர் திருச்சூர் மார்க்கத்தில் உள்ளது. அழகியது அது, அதிமதுரமானது அது அந்த லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம். கவயே பத்ம கர்ப்பாய பூகர்ப்பாய கிருபாநிதே பிரம்ம கர்ப்பாய கர்ப்பாய பிருஹத் கர்ப்பாய தூர்ஜதே நமஸ்தே விஸ்வ கர்ப்பாய ஸ்ரீ கர்ப்பாய சிதாலயே நமோ ஹிரண்ய கர்ப்பாய ஹிரண்ய கவசாயச்ச. அது சொல்கிறது, இந்த நரசிம்மர் கவிதை சிங்கம், ஞான சிங்கம். அந்த தாமரை மேல் அளந்த பிரம்மாவிற்கு உயிர் கொடுத்தவன், எல்லா ஜீவன்களுக்கும் உயிர் கொடுத்து காப்பவன்.
ஹே நிருசிம்மா, உன் பாத கமலத்திற்கு சரணம். இந்த உலகம் படைத்த உனக்கு கோட்டி நமஸ்காரம், அழகை படைத்த உனக்கு 1000 நமஸ்காரம். நீயே துஷ்டர்களை கொண்டும் வீரன், அந்த தங்க கவசம் அறிஞ இழரண்டிய மூர்த்தி. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக.